அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A பிலிம்ஸ் தேர்வுக்கான டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்று நடைபெற்ற 50 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்தவரையும் தந்தை பெரியார் பற்றிய 50 மிக முக்கியமான வினாக்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமா தந்தை பெரியாரை பற்றி எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. அப்கமிங்காக வரக்கூடிய இந்த தேர்வுலையும் கட்டாயம் நமக்கு தந்தை பெரியார்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க தற்கால தமிழ்நாடு வரலாறு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். தந்தை பெரியார் பற்றிய முக்கிய வினாக்கள் தொடர்புனா 50 கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் கிளாஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, தந்தை பெரியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? மொத்தம் 4 கூற்றுகள் இருக்கு. முதல் கூற்று ஈரோடு வெங்கட ராமசாமி 1879 செப்டம்பர் 17ஆம் தேதி ஈரோட்டில் மண்டி வெங்கடப்ப நாயக்கர் சின்னத்தாயம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இரண்டாவது கூற்று, இவர் செல்வமும் செல்வாக்கு மிக்க கர்நாடக பலிஜவார் வகுப்பை சேர்ந்தவர். மூன்றாவது கூற்று, திண்ணை பள்ளியிலும் துவக்க பள்ளியிலும் படித்தார். நான்காவது கூற்று, 12வது வயதிலேயே பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு வெங்கடப்ப நாயக்கர் மண்டி கடை வியாபாரத்தை பார்த்து கொண்டார். இப்போ முதல் கேள்வி, தந்தை பெரியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்கேன். சோ சரியானது 1 2 3 4 சரி. கேள்வி 2, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன். 4 ஆப்ஷன்ல A ஆப்ஷன், B ஆப்ஷன், C, D, இந்த 4 ஆப்ஷன்ல எது தவறுன்னு பார்க்கலாம். பெரியார் தனது 19வது வயதில் சேலம் நாதம்பட்டியை சேர்ந்த 13 வயது நாகம்மையை 1899 திருமணம் செய்து கொண்டார். சோ பெரியார் தன்னுடைய 19 வயசுல சேலம் நாதம்பட்டியை சேர்ந்த 13 வயது நாகம்மையை 1899ல திருமணம் செய்து கொண்டார். பி ஆப்ஷன், 1904இல் பெரியார் 25வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி காசி, கல்கத்தா முதலான இடங்களுக்கு சென்று விட்டு மீண்டும் ஈரோட்டுக்கே வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் மண்டி வியாபாரியானார். ஆப்ஷன் சி, பெரியார் 1923ல தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆப்ஷன் டி, தமிழ்நாட்டில் முதலாக காங்கிரஸ் தலைமை பொறுப்பேற்ற பிராமணர் அல்லாதவர் தந்தை பெரியார் ஆவார். அப்போ கேள்வி என்ன, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? அப்ப இங்க எது தவறுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் தவறு. என்ன தவறுனா 1899ல வந்து திருமணம் செய்து கொண்டாரா தந்தை பெரியார்னு பாத்தீங்கன்னா கிடையாது. தவறு. 1898ல தான் வந்து திருமணம் நடந்திருக்கும். யாருக்கும்? தந்தை பெரியாருக்கும் நாகம்மையாருக்கும் வந்து திருமணம் நடந்தது 1898ல நடந்திருக்கும். அப்போ முதல் கூற்று தான் தவறு. இங்க தவறானது எதுன்னு கேட்டிருக்கு, ஆப்ஷன் ஏ தான் தவறு. அப்போ மத்த 3 ஆப்ஷனும் B, C, D 3 வந்து சரியா இருக்கு. கேள்வி 3, பொறுத்துக. தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி. தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார். திராவிடர் கழகத்தினுடைய சின்னம் வந்து தராசு சின்னம். திராவிடருக்கு துக்க நாள் 1947 ஆகஸ்ட் 15
திராவிடருக்கு துக்க நாளா அனுசரிக்கும் சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்லியிருப்பாரு 1947 ஆகஸ்ட் 15. சோ இங்க சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 4, 3, 2, 1. கேள்வி 4. ஈவே ராமசாமி என்ற பெயரை மட்டும் போட்டுக்கொள்வது மரியாதையாக இருக்காது என்று கருதிய நாகர்கோயில் வழக்கறிஞர் பி. சிதம்பரம் பிள்ளை முதலாக ஈவேரா பெரியார் என்று அழைத்த ஆண்டு. அப்ப ஈவே ராமசாமிய ஈவேரா பெரியார் என்று முதல்ல அழைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாகர்கோயில் வழக்கறிஞர் பி. சிதம்பரம் பிள்ளை. ரொம்ப முக்கியமானது. எந்த ஆண்டு அழைத்தார்னா முதல்ல 1927 வந்து அழைத்திருப்பாரு. சோ 4வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 5. சரியான இணையை தேர்வு செய்க. 1. காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு. காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1925. அப்ப முதல் இணை சரியா இருக்கு. 2. திருவண்ணாமலை காங்கிரஸ் வகுப்புரிமை தீர்மானம். திருவண்ணாமலை காங்கிரஸ் வகுப்புரிமை தீர்மானம் நடைபெற்றது 1924. சரி. நெக்ஸ்ட், பிராமணர் அல்லாதார் முதல் மாநில மாநாடு. பிராமணர் அல்லாதார் முதல் மாநில மாநாடு 1926ல நடந்தது. சரி. சமதர்ம வேலை திட்டம் தொடங்கப்பட்டது 1933. கேள்வி என்ன? சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணை 1, 2, 3, 4. 4 இணைகளும் சரியாக உள்ளன. கேள்வி 6. கூற்று காரணம். கூற்று காரணம். கூற்று: பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்கினார். சோ பெரியார் பாத்தீங்கன்னா காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை 1925ல தொடங்கி இருப்பாரு. காரணம் 1925 நவம்பர் 25 நடைபெற்ற காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் இறுதியாக வகுப்புரிமை தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஆனால் அத்தீர்மானம் நிறைவேறாததால் அவரும் அவரது ஆதரவாளர்களும் காங்கிரஸை விட்டு வெளியேறி இருப்பாங்க. அதன் விளைவாதான் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி இருப்பாரு. அப்ப இங்க கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். சோ கூற்று என்ன? பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை 1925ல தொடங்கி இருப்பாரு. காரணம் என்னன்னா 1925 நவம்பர் 25ல காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டுல வகுப்பாரி தீர்மானத்தை நிறைவேற்றி முன்மொழிஞ்சிருப்பாரு. ஆனா அந்த தீர்மானத்தை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரர்கள் வழிமொழியாம தோற்கடிக்க வச்சிருப்பாங்க. அதனால வந்து விரக்தியில வெளியேறிட்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி இருப்பாரு. கேள்வி 7. பெரியார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1926 டிசம்பர் மாதம் மதுரையில் பிராமணர் அல்லாதோர் முதல் மாநில மாநாட்டை கூட்டி பிற்படுத்தப்பட்டோரின் பிரச்சனைகளை பற்றி பேசினார். சோ மதுரையில பிராமணர் அல்லாதோருக்கான முதல் மாநில மாநாட்டை நடத்தி இருக்கார். எப்போ? 1926 டிசம்பர் மாசம். அதுல பிற்படுத்தப்பட்டோரின் பிரச்சனைகளை பற்றி பேசியிருப்பார். அப்போ முதல் கூற்று சரி. 2வது கூற்று: காந்தியின் நிர்மாண திட்டத்தை நிராகரித்தார். சோ பெரியார் பாத்தீங்கன்னா காந்தி நிர்மாண திட்டத்தை நிராகரித்தார்னா நிராகரிச்சிருப்பாரு. சரி. 3. காந்தியாரை பெங்களூரில் 1927ல சந்தித்து பிராமண எதிர்ப்பு கொள்கையை பற்றி விவாதித்தார். சரி. 4. நாகை தொழிலாளர் கிளர்ச்சியில் பங்கேற்று சிறை சென்றார். 5. சைமன் கமிஷனை வரவேற்றிருப்பாரு. யாரு? தந்தை பெரியார் பாத்தீங்கன்னா சைமன் கமிஷனை வரவேற்றிருப்பாரு. அப்ப 7வதுக்கு அனைத்துமே சரி. கேள்வி 7க்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி 8. 1927 ஜூலையில் பெரியாரை 1927 ஜூலைல பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்து பெருமைப்படுத்தியவர் யார்? சோ தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார். அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஏ ராமசாமி. சர் ஏ ராமசாமி தான் 1927 ஜூலைல தமிழ்நாட்டின் ரூசோ என்று தந்தை பெரியாரை அழைத்திருப்பாரு.
சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 9. தந்தை பெரியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது எவை? 1. 1928ஆம் ஆண்டிலிருந்து பெரியார் காந்தியை மகாத்மா என்று அழைப்பதை நிறுத்திவிட்டார். சோ காந்தியை மகாத்மா காந்தின்னு அழைப்பாங்க. சோ பெரியார் என்ன பண்ணுவாரு, 1928ல மகாத்மா என்று அழைப்பதை நிறுத்திவிட்டார். முதல் கூற்று சரி. பெரியார் 1929 பிப்ரவரி 17, 18 தேதிகளில் செங்கல்பட்டில் முதலாவது சென்னை மாகாண சுயமரியாதை மாநாட்டை கூட்டி முறைப்படி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அப்போ முதலாவது சுயமரியாதை மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா செங்கல்பட்டுல நடைபெற்றது 1929ல பிப்ரவரி 17, 18 தேதியில. ஆல்ரெடி முதலாவது சுயமரியாதை மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. சோ இரண்டாவது கூற்று சரி. 3. பெரியார் மனைவி நாகம்மையுடன் சிங்கப்பூர் நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து சுயமரியாதை பிரச்சாரம் செய்தார். பெரியாரும் அவருடைய மனைவி நாகம்மையாரும் சிங்கப்பூர் நாட்டுக்கு போய் சுற்றுப்பயணம் செய்து அங்க சுயமரியாதை பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்களான்னா கிடையாது. எங்கன்னா மலேசியா போயிருப்பாங்க. மலேசியா நாட்டுல தான் சுயமரியாதை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருப்பாங்க. அப்போ மூணாவது கூற்று தவறு. 4. இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டை 1930இல் ஈரோட்டில் நடத்தினார். சரி. மூன்றாவது சுயமரியாதை மாநாட்டை 1931இல் விருதுநகரில் நடத்தினார். சோ பெரியாரை பொறுத்தவரையும் முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டுல 1929ல நடந்தது. இரண்டாவது சுயமரியாதை மாநாடு 1930ல ஈரோட்ல நடத்தி இருப்பாரு. மூன்றாவது சுயமரியாதை மாநாடு 1931ல விருதுநகர்ல நடத்தி இருப்பாரு. அப்ப இங்க தந்தை பெரியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன். தவறானது 3 மட்டும்தான் தவறுங்க. கேள்வி 10. பெரியார் எந்த சிறையில் இருந்தபோதுதான் நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? பெரியார் பாத்தீங்கன்னா எந்த சிறையில் இருந்த போதுதான் நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு பாத்தீங்கன்னா பெல்லாரி சிறையில் இருந்த போதுதான். பெல்லாரி சிறையில் இருந்த போதுதான் 1938ல நீதி கட்சியின் தலைவரா தந்தை பெரியாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கேள்வி 11. பெரியார் யாரை சந்தித்து திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசினார்? பெரியார் யாரை சந்தித்து திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசியிருப்பார்னு பாத்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அவரை சந்தித்து தான் திராவிட நாடு பிரச்சனை பற்றி பேசியிருப்பாரு. கேள்வி 12. தவறான இணையை தேர்வு செய்க கேட்டிருக்க. முதல் கூற்று தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிட்டவர் தந்தை சரி அறிஞர் அண்ணான்னு இருக்கு. 2. நீதி கட்சியின் பெயர் மாற்றம் திராவிடர் கழகம் மாத்திருப்பாங்க 1944 ஆகஸ்ட் 27. கருஞ்சட்டை தொண்டர் படை உருவாக்கம் 1946 ஆனா கிடையாது. மதுரை கருஞ்சட்டை படை மாநாடு 1945. அப்போ இங்க தவறான எதுன்னு கேட்டிருக்க. தவறானது ஆப்ஷன் சரி 3 மற்றும் 4 தவறு. தமிழ்நாடு தமிழருக்கே முழங்கியது அறிஞர் அண்ணா சரி. நீதி கட்சி ஒரு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1944 ஆகஸ்ட் 27ல. நீதி கட்சி என்னன்னு பெயர் மாற்றம் செய்யலாம், திராவிடர் கழகம் பெயர் மாற்றம் செய்வாங்க. 1944 ஆகஸ்ட் 27ஆம் தேதி சேலம் மாநாட்டுல மாத்திருப்பாங்க. கருஞ்சட்டை தொண்டர் படை உருவாக்குனது 1945ல உருவாக்கி இருப்பாங்க. கருஞ்சட்டை தொண்டர் படை உருவாக்கம் 1945. மதுரை கருஞ்சட்டை படை மாநாடு நடைபெற்றது 1946. அப்ப இங்க தவறானது 3 மற்றும் 4 தவறு. கேள்வி 13. டேஸில் பெரியார் திராவிட மாநாடு கூட்டி நாட்டு பிரிவினை பற்றி பிரச்சாரம் செய்தார். எங்க பெரியாரு திராவிட மாநாட்டை கூட்டி நாட்டு பிரிவினை பற்றி பிரச்சாரம் செய்தார்னா கடலூர்ல. கேள்வி 14.
பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்ட ஆண்டு. பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்ட ஆண்டு எப்பொழுது? நாகம்மையை திருமணம் செஞ்சிருப்பாரு 1898ல திருமணம் செய்து கொண்டார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மணியம்மையை எப்ப திருமணம் செய்து கொண்டிருப்பார்னா 1949 ஜூலை 9ஆம் தேதி. பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்ட ஆண்டு 1949 ஜூலை 9. சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 15. பதினைந்தாவது கேள்வி. பெரியார் இறந்த போது வயது என்ன? பெரியார் இறந்திருப்பாரு 1973. பெரியார் இறந்த போது 1973 டிசம்பர் 24ஆம் தேதி பெரியார் இறந்திருப்பாரு. சோ பெரியார் இறந்த போது வயது என்ன அப்படின்றது ஒரு கேள்வி. சரியான விடை ஆப்ஷன் சி 94 வயது. கேள்வி 16. பெரியார் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த ஆண்டு எப்பொழுது? பெரியார் காங்கிரஸ் கட்சியில எப்ப சேர்ந்திருப்பார்னா 1919ல சேர்ந்திருப்பாரு. கேள்வி 17. சுயமரியாதையற்றவனை பிணம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று கூறியவர் யார்? சுயமரியாதையற்றவனை பிணம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று கூறியவர். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே தந்தை பெரியார். கேள்வி 18. சுயமரியாதையின் இரு கண்கள் போன்றவை எவை? சுயமரியாதையின் இரு கண்கள் போன்றவை எவைன்னு ஒரு கேள்வி. இதுல 4 கூற்று தந்திருக்காங்க. 1 சுய சிந்தனை, 2 சுய சார்புடைமை, 3 பகுத்தறிவு, 4 தன்மானம். அப்போ சுயமரியாதையின் இரு கண்கள் போன்றவை எதுனா 1 சுய சிந்தனையும் சுய சார்புடைமையும் தான். இப்ப இங்க சரியானது 1 மற்றும் 2. அதே பகுத்தறிவும் தன்மானமும் சுயமரியாதையின் கால்கள் போன்றவை. சுயமரியாதையின் கால்கள் போன்றவை எது? பகுத்தறிவும் தன்மானமும். கேள்வி 19. பெரியார் ரிவோல்ட் இதழை தொடங்கிய ஆண்டு எப்பொழுது? பெரியார் பாத்தீங்கன்னா இதழ்களை தொடங்கி இருப்பார், பத்திரிகை தொடங்கி இருப்பார். இதுல பெரியார் ரிவோல்ட் என்ற இதழை தொடங்கிய ஆண்டு 1928. கேள்வி 20. 1929 மே மாதம் பட்டுக்கோட்டையில் யார் தலைமையின் கீழ் மாபெரும் சுயமரியாதை நடைபெற்றது? 1929ல மே மாசம் பட்டுக்கோட்டையில யார் தலைமையின் கீழ் மாபெரும் சுயமரியாதை நடைபெற்றதுன்னா சரியான விடை ஆப்ஷன் சி எஸ் குருசாமி தலைமையில தான் நடைபெற்றது. கேள்வி 21. எந்த மாநாட்டில் தந்தை பெரியார் 15 அம்ச கொள்கையை வெளியிட்டார்? அப்ப 15 அம்ச கொள்கையை வெளியிட்டவர் தந்தை பெரியார். எந்த மாநாட்டில் பெரியார் 15 அம்ச கொள்கையை வெளியிட்டு இருப்பார்னா முதலாவது சுயமரியாதை மாநாடு. 1929 செங்கல்பட்டுல நடந்திருக்கும். 2வது சுயமரியாதை மாநாடு 1930 ஈரோட்டில் நடைபெற்றது. 3வது சுயமரியாதை மாநாடு 1931 விருதுநகரில் நடைபெற்றது. கேள்வி 22. பெரியார் தொடங்கிய அமைப்புகளில் சரியானது எது எவை? 1 உண்மை நாடுவோர் சங்கம், 2 தாராள சிந்தனையாளர் சங்கம், 3 பகுத்தறிவாளர் கழகம். இப்ப பெரியார் தொடங்கிய அமைப்புகளில் சரியானது உண்மை நாடுவோர் சங்கம் சரி, தாராள சிந்தனையாளர் சங்கம் சரி, பகுத்தறிவாளர் கழகம் சரி. அப்ப சரியானது 1 2 3 சரி. சரியானது ஆப்ஷன் டி. கேள்வி 23. தந்தை பெரியார் டேஷுடன் இணைந்து சுயமரியாதை குறிக்கோளுடன் சமதர்ம கருத்துக்களை சேர்த்து ஒரு புதிய
சமூக பொருளாதார திட்டத்தை உருவாக்கினார்? தந்தை பெரியார் வந்து யாரோடு இணைந்து சுயமரியாதை குறிக்கோளோடு சமதர்ம கருத்துக்களை சேர்த்து ஒரு புதிய சமூக பொருளாதார திட்டத்தை உருவாக்கி இருப்பார்னா சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. எம் சிங்காரவேலோடு இணைந்துதான் இந்த புதிய சமூக பொருளாதார திட்டத்தை உருவாக்கி இருப்பார். சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி 24. கூற்று காரணம். கூற்று: பெரியார் அரசியல் கட்சிக்கு எதிரி. காரணம்: அரசியல் கட்சிகள் பாமர மக்களின் சமூக, சமய மற்றும் பொருளாதார உரிமைகளை ஒடுக்கும் சாதனங்களாக பயன்படுத்துவதாகும். அப்ப இதுல எது சரின்னு பாத்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமும் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 25. பகுத்தறிவு வார ஏட்டை தந்தை பெரியார் தொடங்கிய ஆண்டு. பகுத்தறிவு வார ஏட்டை தந்தை பெரியார் தொடங்கிய ஆண்டு 1934. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 26. சமுதாய புரட்சிக்கான ஒரு முன்னோடி முயற்சி எது? சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, சமதர்ம கட்சி, சுயமரியாதை இயக்கம். அப்ப சமுதாய புரட்சிக்கான ஒரு முன்னோடி முயற்சி அப்படின்னா அது சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் 1925ல தொடங்கப்பட்டது. கேள்வி எண் 27. நீதி கட்சி சார்பில் யார் தலைமையில் இந்திய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது? கேள்வி என்ன? நீதி கட்சி சார்பில் யார் தலைமையில இந்தி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது? சார் ஏடி பன்னீர்செல்வம், சார் பிடி தியாகராயர், சுப்பராயன், பெரியார். நீதி கட்சி சார்பில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். தந்தை பெரியார் சார்பிலும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கும். இங்க நீதி கட்சி சார்பா யார் தலைமையில நடைபெற்றதுன்னா சார் ஏடி பன்னீர்செல்வம் தலைமையில நடைபெற்றது. கேள்வி எண் 28. இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டுகளில் தவறானது எது? சோ எந்தெந்த ஆண்டுகள்ல இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி நடைபெற்றது? இப்பவும் பாத்தீங்கன்னா இந்திய வந்து நாடு முழுவதும் தேசிய மொழி ஆக்கணும், எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எதிர்ப்பும் தமிழ்நாட்டில இருந்து நிறைய கிளம்பி இருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகா, ஹைதராபாத், தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் அந்த மாதிரி பிரச்சனை போச்சு. சோ அந்தந்த மாநில மொழிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த எதிர்ப்பு வந்து பெரிய ஒரு மாற்றமா இந்த இப்பவும் வந்து ரீசெண்டா வந்திருக்கு. அப்போ இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி ஆரம்ப காலத்துல நடைபெற்ற ஆண்டுகள்ல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1938, 1948, 1950, 1965. இந்த 4 ஆப்ஷன்ல எது தவறு? இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டுகள்ல தவறானது ஆப்ஷன் சி. அப்போ 1950ல நடக்கலன்னா எப்ப மீண்டும் வந்து இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி நடைபெற்றதுன்னா 1952ல நடந்தது. அப்போ இந்திய எதிர்ப்பு கிளர்ச்ி 1938 தான் ஆரம்பம். பேஸ் இதுதான். 1938ல நடந்திருக்கும். அது இல்லாம அதுக்கடுத்து 48, 52, 65 ஆகிய ஆண்டுகள்ல நடைபெற்றது. இந்த 3 இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சிக்கும் முன்னோடி எதுன்னு பாத்தீங்கன்னா 1938 கிளர்ச்சி தான். கேள்வி எண் 29. எங்கு நடைபெற்ற கூட்டத்தில் தான் தந்தை பெரியார் முதல் முறையாக தமிழ்நாடு தமிழர்க்கே என்று குரல் எழுப்பினார்? எங்கு நடைபெற்ற கூட்டத்தில் தான் தந்தை பெரியார் முதல் முறையாக தமிழ்நாடு தமிழர்க்கே என்று குரல் எழுப்பினார்? எங்கன்னு பாத்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. திருவல்லிக்கேணி கடற்கரையில், ட்ரிப்ளிகேன்னு சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் தான் முதல் முறையாக தமிழ்நாடு தமிழர்க்கே என்று குரல் எழுப்பியிருப்பார் தந்தை பெரியார். கேள்வி எண் 30. கேள்வி எண் 30. பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. பெரியார் வந்து எப்ப வந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க? ஒன் செகண்ட். சோ பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938 டிசம்பர் 29. பெல்லாரி சிறையில் இருந்த போதே
நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. கேள்வி 31, தந்தை பெரியார் எந்த நாளை திராவிட நாடு பிரிவினை நாள் என்று அறிவித்து அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொண்டார்? தந்தை பெரியார் எந்த நாளை திராவிட நாடு பிரிவினை நாள் என்று அறிவித்து அந்த நாளை கொண்டாட வேண்டும் சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்டிருப்பாருன்னா எந்த நாள்னா ஜூலை 1ஆம் தேதி தான் கேட்டிருப்பாரு. கேள்வி எண் 32, வெளியிலிருந்து இந்தியாவுக்கு புல்தரை தேடி வந்த ஆரியரை லம்பாடி கூட்டம் என்று வர்ணித்தவர் யார்? வெளியிலிருந்து இந்தியாவுக்கு புல்தரை தேடி வந்த ஆரியரை லம்பாடி கூட்டம் என்று வர்ணித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, தந்தை பெரியார். கேள்வி எண் 33, சரியான இணையை தேர்வு செய்க. 1, பெண் அடிமைக்கான காரணங்களில் முக்கியமானது அவர்களுக்கு சொத்துரிமை இல்லாததுதான் என்றார் தந்தை பெரியார். முதல் கூற்று சரி. சென்னை சட்டசபையில் இளம் வயது விவாக விலக்கு மசோதா விவாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டு பிராமணர் பிரதிநிதியாக M.K. ஆச்சாரியார் பாலிய விவாகம் இல்லாவிட்டால் உண்மையான கற்பு சாத்தியமில்லை, பெண்களின் வாழ்க்கை நாசமடைந்துவிடும், பாலிய விவாகம் இருந்தாலொழிய வாழ்க்கையில் உண்மையான ஒழுக்கம் ஏற்படுவது அசாத்தியம் என்று வாதிட்டார். சென்னை சட்டசபையில வாதிட்டது யாரு? தமிழ்நாடு பிராமணர் பிரதிநிதியான M.K. ஆச்சாரியார் இப்படி சொல்லியிருப்பாரு. சொல்லியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. இரண்டாவது கூற்று சரி. 3, விதவா விவாக விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ஞானி திரிசனபுரம் C.V. ராஜகோபால் நாயுடு ஆவார். விதவா விவாக விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஞானி திரிசனபுரம் C.V. ராஜகோபால் நாயுடு ஆவார். அப்போ பின்வரும் கூற்றுகள் சரியானதுன்னா 3 கூற்றுமே சரியா இருக்கு. சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி 34, தந்தை பெரியார் டேஸ் பாதுகாப்பு கருவியாக கருதினார்? தந்தை பெரியார் வந்து எதை பாதுகாப்பு கருவியா கருதி இருப்பாருன்னா பெண்களுக்கு வந்து விவாகரத்தை டைவர்ஸ வந்து பாதுகாப்பு கருவியா கருதி இருப்பாரு தந்தை பெரியார். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 35, எங்கு நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாண விடுதலை செய்து கொள்ள உரிமை இருக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? என்ன சுயமரியாதை மாநாட்டுல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாண விடுதலை செய்து கொள்ள உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிருப்பார்னா செங்கல்பட்டு மாநாடு 1929 முதலாவது சுயமரியாதை மாநாட்டுல தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கேள்வி எண் 36, சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் யாருடைய ஆட்சியில் இயற்றப்பட்டது? சுயமரியாதை திருமணம் சட்டம்னாவே பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் தான் இயற்றப்பட்டது. கேள்வி எண் 37, பொட்டு கட்டுவதை ஒழிக்கும் மசோதாவை சென்னை சட்டசபையில் கொண்டு வந்தவர் யார்? பொட்டு கட்டுவதை ஒழிக்கும் மசோதா தேவதாசி ஒழிப்பு சட்டம்னு சொல்லலாம். அது பொட்டு கட்டுவதை ஒழிக்கும் மசோதாவை சென்னை சட்டசபையில் கொண்டு வந்தவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். கேள்வி 38, பெரியாரை பற்றி உங்களுடைய பணி பல சமுதாய அதிசயங்களை செய்துள்ளது, மக்களுக்கு புதிய பாதை கிடைத்துள்ளது, எனக்கு தெரிந்தவரை வேறெந்த சீர்திருத்தவாதையும் உங்களை போன்று பெரிய வெற்றியை பெற்றதில்லை என்று புகழாரம் சூட்டியவர் யார்? பெரியாரை பற்றி உங்களுடைய பணி பல சமுதாய அதிசயங்களை செய்துள்ளது, மக்களுக்கு புதிய பாதை கிடைத்துள்ளது, எனக்கு தெரிந்தவரை வேறெந்த சீர்திருத்தவாதையும் உங்களை போன்று பெரிய வெற்றியை பெற்றதில்லை என்று புகழாரம் சூட்டியவர் அறிஞர் அண்ணா. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 39, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தங்களை செய்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்தவர் தந்தை பெரியார் என்று பாராட்டினார் காமராசர். முதல் ஆப்ஷன் சரி. புத்தருக்கு பின் பெரியாரின் இயக்கமே ஆசியான் மிகப்பெரிய மனிதாபிமான நாத்திக மக்கள் இயக்கமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் B.R. அம்பேத்கர். சோ இரண்டாவது கூற்று சரியானா பி ஆப்ஷன் சரியானா தவறு. அப்ப இந்த கூற்றை சொன்னது யாருன்னா
வீரமணி சொல்லியிருப்பாரு. வீரமணி சொல்லியிருப்பாரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, புத்தருக்கு பின் பெரியாருடைய இயக்கம் தான் ஆசியாவின் மிகப்பெரிய மனிதாபிமான நாத்திக மக்கள் இயக்கமாக என்று குறிப்பிட்டிருப்பார். யாரு? வீரமணி. அப்போ இந்த தவறான பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் பாம்பே. அதே மத்த ரெண்டு ஆப்ஷன் பாருங்க, சி அண்ட் டி. திராவிடர் கழக கொடியில் கருப்பு பகுதி திராவிடரை சூழ்ந்துள்ள இழிவை குறிப்பதாகவும் சிவப்பு வட்ட பகுதி புரட்சி மலர்வதை காட்டுவதாகவும் உள்ளது. அப்ப திராவிடர் கழகத்தின் கொடி வந்து பாத்தீங்கன்னா, கொடியை பொறுத்தவரையும் ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சிவப்பு, இது வந்து ஒயிட்டா இருக்கும், ஃபுல்லா வந்து பிளாக்கா இருக்கும், சென்டர்ல வந்து சிவப்பு இருக்கும். இது எதை குறிக்குதுன்னா, கருப்பு பகுதி வந்து திராவிடரை சூழ்ந்துள்ள இழிவை குறிப்பதாகவும் சிவப்பு வட்ட பகுதி பாத்தீங்கன்னா புரட்சி மலர்வதை காட்டுவதாக உள்ளது. இது திராவிடர் கழகத்தின் கொடியா அங்கீகரிச்சிருப்பாங்க. அப்போ சி ஆப்ஷன் சரியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், டி ஆப்ஷன். திராவிடர் கழகத்தின் தலைவராக பெரியார் 1944 முதல் 1973 வரை இருந்தார். டி ஆப்ஷனும் சரியா இருக்கு. தவறானது ஆப்ஷன் பாம்பே தான் இங்க தவறு. கேள்வி எண் 40. பெரியார் முகமது அலி ஜின்னாவை அவரது பம்பாய் இல்லத்தில் சந்தித்து தனி திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசிய போது உடனிருந்தவர் யார்? பெரியார் பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னாவை அவருடைய வீட்டுல போயிட்டு பம்பாயில சந்தித்து பேசுறாரு. என்னன்னு தனி திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது கூட யார் இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் டெல்லி டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் அவரு கூட இருந்திருப்பாரு. கேள்வி எண் 41. தமிழ்நாடு பெண்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்ற ஆண்டு. தமிழ்நாடு பெண்கள் மாநாடு சென்னையில் எப்ப நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா 1938 தான் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தான் பெரியாருக்கு வந்து ஈவே ராமசாமிக்கு வந்து பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 42. தொண்டர் படைக்கு தலைமை தாங்கியவர் யார்? கேள்வி எண் 42. தொண்டர் படைக்கு தலைமை தாங்கியவர் யார்? சரியான விடை 42வது கேள்வி, தொண்டர் படைக்கு தலைமை தாங்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி KV அழகிரிசாமி. கேள்வி எண் 43. மிக முக்கியமான ஒரு கேள்வி கூட ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது. பெரியாரின் இதழ்கள் குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை இது எப்பெல்லாம் தொடங்கி இருக்காங்க? ஆல்ரெடி இது ஸ்கூல் புக்ல இருக்கும், 10th புக்ல. சோ குடியரசு இதழ் தொடங்கப்பட்டது 1925. ரிவோல்ட் பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1928. புரட்சி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1933. பகுத்தறிவு பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1934. விடுதலை பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1935. குடியரசு 1925, ரிவோல்ட் பத்திரிகை 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934 தொடங்கப்பட்டது, விடுதலை பத்திரிகை 1935. சரியான விடை 2, 3, 5, 1, 4. 2, 3, 5, 1, 4. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 44. சேரன் மாதேவி குருகுலத்தில் பிராமணர் அல்லாதவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பெரியார் கண்டித்த ஆண்டு எப்பொழுது? சேரன் மாதேவி குருகுலத்தில் பிராமணர் அல்லாதவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பெரியார் கண்டித்த ஆண்டு 1924. வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1924 தான். கேள்வி 45. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னையில பெரியார் என்னும் பட்டம் தந்திருப்பாங்க. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் வந்து தந்திருப்பாங்க. சோ 45க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 46. பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை அறிவு, நகை, அழகு, சுயமரியாதை.
பெரியார் வந்து பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை அறிவும் சுயமரியாதையும். சரியான விடை ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 சரி. கேள்வி எண் 47. கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக. இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். சோ பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பகுத்தறிவு எப்ப தொடங்கினாங்க, விடுதலை எப்ப தொடங்கினாங்க, குடியரசு எப்ப தொடங்கினாங்க, புரட்சி எப்ப தொடங்கினாங்க, இப்பதான் நம்ம மேல பார்த்திருப்போங்க. சோ நமக்கு குடியரசு 1925, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. இப்ப சரியான விடை 3 கால வரிசைப்படி அமைந்துள்ளது. 3 4 1 2. 3 4 1 2 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. இது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, பாத்துக்காங்க. கேள்வி எண் 48. தமிழ்நாட்டில் பெரியார் தலைமையில் கள்ளுக்கடை மறியல் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? தமிழ்நாட்டுல பெரியார் தலைமையில கள்ளுக்கடை மறியல், தமிழ்நாட்டுல பெரியார் தலைமையில கள்ளுக்கடை மறியல் நடைபெற்ற ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1920, 1920. கேள்வி எண் 49. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார்? இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தியிருப்பார்னா சரியான விடை ஆப்ஷன் சி 1971. கேள்வி எண் 50. ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். பெரியார் ஈவே ராமசாமி ஐக்கிய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு 1932 எந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை அமைத்தார்? எந்த இடத்தில் ஸ்டாலின் மண்டபத்தை கட்டினார்னு கேட்டிருக்காங்க. பெரியார் ஈவே ராமசாமி என்ன பண்றாருன்னா ஐக்கிய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு 1932 வராரு, வந்து ஸ்டாலின் மண்டபத்தை எங்க கட்டியிருப்பார்னா கோயம்புத்தூர்ல கட்டியிருப்பாரு. 50வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே, கோயம்புத்தூர். சோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் பெரியார் பற்றிய 50 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோட பார்த்திருக்கிறேங்க. நிச்சயமா இந்த 50 கேள்வியிலிருந்து அப்கமிங்கா வரக்கூடிய குரூப் 2 2A பிரிலிம்ஸ் தேர்வுக்கு கொஸ்டின்ஸ் இடம்பெற்றிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.